ஹாப்பி சபத் சர்ச். ஹாப்பி சபத் சர்ச். நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஏசியா கேக்குதியா? ஹாப்பி சாபத். ஓகே. ஸோ இன்னைக்கு நாம ஹெல்த் டாக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேஸ்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ டேஸ்ட்னா என்னது, அது நமக்கு எப்படி நம்மளால அதை உணர முடியுது, அப்புறம் அது நம்ம பாடியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சலைவாவோட மிக்ஸ் ஆகும்போது அந்த கெமிக்கல்ஸ் சலைவாவோட ரியாக்ட் ஆகி அது நம்ம நாக்குல படும்போது நமக்கு தெரியுதுதான் டேஸ்ட். ஸோ அதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு நாக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாக்குல டேஸ்ட் பட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த அந்த டேஸ்ட் பட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் சலைவாவோட மிக்ஸ் ஆயிட்டு அந்த டேஸ்ட் பட்ஸ் மேல படும்போது அந்த ஒவ்வொரு கெமிக்கலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சிக்னலை நம்ம மூளைக்கு அனுப்பும். ஸோ இந்த சிக்னல் டேஸ்டுக்கு டேஸ்ட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சால்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கசப்பு தூவருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான் அந்த டேஸ்ட் வேலை செய்யுது. இது நாக்குல மொத்தமா எல்லா இடத்துலயுமே நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஆனா நாக்குல அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாக்கு நுனியில சர்க்கரையோடைய டேஸ்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் மத்த டேஸ்ட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி கசப்பு துவர்ப்பு அந்த டேஸ்ட் நமக்கு நாக்குடைய பின்பகுதி இந்த லாஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பகுதியில நமக்கு கசப்பு துவர்ப்புடைய டேஸ்ட் எல்லாம் நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ இந்த மாதிரி நாக்குல நமக்கு அந்த டேஸ்ட் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சாலும் அது நமக்கு குறிப்பிட்ட இடத்துல இன்னும் நல்லா தெரியும்பாங்க. நெக்ஸ்ட் இத்தனை நமக்கு எப்படி நான் டேஸ்ட் வேலை செய்யுன்னு பார்த்துட்டோம். இதுல எத்தனை டேஸ்ட் இருக்கு அப்படின்னா மொத்தமா 7 வகையான டேஸ்ட் இருக்கு. நான் எடுத்த போட்டோல 6 தான் இருக்கு. 7வது வகை நான் சொல்றேன். ஸோ 6 வகை டேஸ்ட் 7 வகை டேஸ்ட் இருக்குது. அது என்னதுன்னா இனிப்பு, அது ஸ்வீட்டு. நெக்ஸ்ட் உப்பு சால்ட், பீட்டர் கசப்பு, நெக்ஸ்ட் துவர்ப்பு, நெக்ஸ்ட் காரம், நெக்ஸ்ட் புளிப்பு. இதுல 7வதா ஒண்ணு புதுசா ஆட் பண்ணாங்க, என்னதுன்னா உமாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 டேஸ்ட்டுமே நம்ம நாக்க டேஸ்ட் பட்ஸ்ல போடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சிக்னல் நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். இதுல குறிப்பா ஒவ்வொரு டேஸ்டும் நம்மளோட பிரெயின் ஒவ்வொரு வகையில அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா இப்போ நம்ம கசப்போ இல்லைன்னா உப்பையோ எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ இந்த கசப்பை உப்பையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம நாக்குல படும்போது அது நம்ம மூளைக்கு கசப்பையும் உப்பையும் டைஜஸ்ட் பண்றதுக்கான என்சைம்ஸை சுரக்க வைக்கும். அதே சமயத்துல நம்ம சாப்பிடுறது இதுதாங்கிறத மட்டும் நம்ம மூளை சொல்லாம நம்ம அதை செரிக்கிறதுக்கான என்சைம்ஸையும் நம்மளோட வயிற்றுக்கு அது சுரக்க வைக்கும். ஸோ இது நம்மள நல்ல விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்பிடும் போது அது நம்மளோட பாடியையும் பாதிக்கலாம். இதுக்குதான் நமக்கு ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்காரு, சாப்பிடும் போது கழுத்துல கத்திய வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாம சாப்பாட்டுல கண்ட்ரோல்டா இருக்கணும். இந்த மாதிரி டேஸ்டுக்கு எப்படி சொல்றதுன்னா அடிக்ட் ஆகாம இல்லைன்னா அதுல ஒரு ரொம்ப சாப்பிடாம அதை நம்ம கண்ட்ரோல்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேஸ்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு சென்ஸ் நமக்கு. ஸோ இது நம்ம ஒழுங்கா பாத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் அது நல்லது. ஏன்னா இந்த துவர்ப்போ இல்லைன்னா கசப்போ நம்ம சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட டேஸ்ட் எல்லாம் நம்ம இருக்கிற உணவை நிறைய சாப்பிடணும். தேங்க்யூ.